இருக்கிறார். இந்த விஸ்வபிரம்ம ரகசியங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆய்வுகளுக்கான வேலையோ ஆய்வுகளுக்கான பயணங்களோ ஆய்வுகளுக்கான சந்திப்புகளையோ நம்ம செய்கிறது இல்லைங்க. ஆனால் விஸ்வபிரம்மா தான் உண்மை அப்படின்னு 1955 வடகோவை பள்ளியில் கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது விஸ்வபிரம்ம மத புனித நூல். விஸ்வபிரம்மா இஸ் எ ரிலீஜன் சொல்லலாம், வேர்ல்டு வைட் ரிலீஜன். இந்த புனித நூலை உருவாக்குறதுக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்த ஒரு இராணுவ அதிகாரி, ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ அதிகாரி, அவருடைய பென்ஷன் பணத்தை வாங்கி தான் இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்காரு. கும்பகோணத்தில் பிறந்து பெங்களூரில் தங்கியிருக்கிற வைத்தியநாத ஆச்சாரியாருடைய புத்திரர், தவப்புதல்வர் சுப்பிரமணியம் ஆச்சாரியா. இவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு மதம், ஒரு இனம், ஒரு மரபு அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வயதிலையும் ரொம்ப சிரமப்பட்டு குடும்பத்தினுடைய சூழல்கள் எல்லாத்தையும் தாண்டி அவர் கர்நாடகா சிற்பக்கலை அகாடமி டைரக்டர் ஓய்வு பெற்ற ஞானானந்த ஐயாவை எல்லாம் சந்திக்க வச்சு ஸ்ருங்கேரி மடத்தினுடைய பாரம்பரிய பூர்வீகங்களை பற்றியெல்லாம் சொல்லி, அப்புறம் கும்பகோணத்தில் 5வது தலைமுறை அந்த விஸ்வபிரம்ம புராணத்தினுடைய ஒரு நூல் அவங்க வீட்டில் இருந்திருக்கு. அதை போய் அவர் பார்த்து தேடி எடுத்து அவங்கக்கிட்ட சந்திப்பு பண்ணி அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் அச்சு செய்வதற்கான முயற்சிகள் எடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம், அதாவது கொங்கல் நகரம், திருமலைசாமி ஆச்சாரியான்னு சொல்லிட்டு அவரு தான் இதை அச்சு பண்ணி ஒவ்வொரு எழுத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதே மாதிரி பழமை மாறாத அந்த காளகஸ்தி முனி சுவிரத பூபதிக்கு கொடுத்த அந்த உபதேசத்தினுடைய விளைவில் வந்த அந்த சயின்டிஃபிக் ஹோலி புக்குன்னு சொல்லாங்க. இந்த ஹோலி புக்கை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் ஹோலி புக். அதாவது இன்றைக்கி எல்லோரும் தலைவர், செயலாளர், பொருளாளர், நிறுவனர் இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஸ்வகர்ம அமைப்புகள் உருவாயிருக்கு. ஆனால் இதில் நீங்கள் என்ன சாதனைகள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். வரலாறுகளில் பேசப்படுமா, உங்களை பற்றி அடுத்த ஒரு நூற்றாண்டு பேசுமா அப்படின்னு மட்டும் சிந்திச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் பேசுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா இருக்கிற காலங்களில் நம்ம செய்யக்கூடிய சாதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க. அது மாதிரி பழமை மாறாத இந்த பாரம்பரிய ஒழுக்கங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு புனித நூல் அப்படின்னா விஸ்வபிரம்ம புராணம் தான். இதில் இருக்கிற 45 அத்தியாயங்கள், அதாவது 45 வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விளக்கங்களை கொடுக்கக்கூடிய அருமையான நூல். இன்றைக்கி பன்சங்கரி பெங்களூரில் அவர் வசிச்சிட்ருக்காரு. அதே மாதிரி இலங்கையில் விஸ்வகர்மா நூலை எழுதிய பூமா செல்லதுரை ஐயா. அதே போல் இந்த விஸ்வபிரம்ம புனித நூல் இன்றைக்கி உலக பல்கலைக்கழகங்கள், ஆக்ஸ்போர்ட்லேருந்து இன்றைக்கி கனடாவில் இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிற, இங்கிலாந்தில் இருக்கிற, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற, ஆஸ்திரேலியா உள்பட மற்ற இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் எல்லா நாடுகளில் இருக்கிற நூலகங்களில் இன்றைக்கி விஸ்வபிரம்ம புராணம் அங்கே இருக்குங்க. எல்லா இடங்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. அதே போல் விஸ்வபிரம்ம புராணம் இல்லாத நூலகங்கள் இல்லை. கன்னிமாரா, சரஸ்வதி மஹால் எல்லா இடங்களையும் இருக்குது. இதுக்கு வைத்தியநாத ஆச்சாரியாவுடைய புத்திரர் சுப்பிரமணியம் ஆச்சாரியா இதுக்கான கடும் முயற்சி எடுத்து வாழ்நாள் சாதனையாக அதை செஞ்சுருக்காரு. அது பாராட்ட தகுந்தது. அவர் வாழும் காலத்திலே அவரை பாராட்ட வேண்டியது மிகப்பெரிய கடமை. இதை விட முக்கியமான இன்னொருத்தர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவகாசி பாலாஜி பப்ளிகேஷன்ஸ் முனியசாமி ஆச்சாரியார் தான் இதுக்கான மூலமாக நிறைய நூல்களை எல்லாம் பப்ளிசிட்டி பண்ணி அவள் விற்க முடியாமல் விஸ்வபிராமண வம்ச பிரகாசி தெய்வசிகாமணி ஆச்சாரியார் எழுதினது, அது மாதிரி மேடை தமிழ், இந்த மாதிரி பல நூல்கள் அச்சிட்டு வெளியிட்டிருந்தார். இறுதி காலங்களில் நான் சந்திச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய நூல்கள் விற்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நூல்களை எல்லாம் விற்று கொடுத்தேன். அதில் பணம் பொருளாதாரத்தை தேடி அவரும் விஸ்வபிரம்ம புராணத்தை அச்சிட்டு வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரி ஆச்சாரியார் தான் இந்த அவர் அச்சு கூடம் வச்சுருந்ததுனால அவங்க அந்த நூலை வெளியிட்டாங்க. அவசர கதியில் வெளியிட்டதுனால சில பிழைகள் அதில் இருந்தது. அதுக்கப்புறம் அது மறுசீரமைப்பு பண்ணப்பட்டது. இப்படி முனியசாமி ஆச்சாரியார் அப்படிங்கிறது அவருக்கும் இந்த ஒரு பயங்கரமான ஈடுபாடு, சமூகத்தின் மேலே பற்று. அதே போல் வெள்ளிங்கிரி ஆச்சாரியாரனுடைய அவருடைய ஆலயங்கள், அவங்களுடைய மக்களோடு எல்லாம் பயணம் பண்ணி அந்த இடத்துக்கு இவரும் முனியசாமி ஆச்சாரியார் என்னுடைய இல்லத்துக்கெல்லாம் தங்கியிருக்கார். அதே போல் நல்ல பற்றாளர், நல்ல ஈடுபாடு கொண்டவர். அவருக்குள்ளே இருந்த ஒரு கனன்று கொண்டிருந்த விஷயம் என்னென்னா, இந்த விஸ்வபிரம்ம புராணத்தை நாமும் வெளியிட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் நடத்தினார். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மனிதர். அதனால் இன்றைக்கி எல்லாமே அவர் முக்தி ஆகிட்டாங்க. இன்றைக்கி இருந்தாலுமே அதாவது ஹைலி ப்ரொஃபஷ்னலாக ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக திங்க் பண்ணி திருமலைசாமி ஆச்சாரியார் அதை ஒரு 3.5 ஆண்டுகள், ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகள் 60 மாதங்கள் அதை அச்சு கோர்வை செய்து அதில் ஒவ்வொரு எழுத்துக்குமான
அந்த முத்திரைகளை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து அதை பற்றி வேத பண்டிதர்களுக்கு கூட அவ்வளவு தெரியாதுங்க. அவ்வளவு திருமலைசாமி ஆச்சாரியார் அவர்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியும். அதே போல் நம்முடைய சுப்பிரமணியம் ஆச்சாரியா அவங்கக்கிட்ட வந்து ஏறத்தாழ ஒரு 300-3000 நூல்களுடைய ஆதாரங்கள் விவரங்களை எல்லாம் திரட்டி வச்சுருக்காங்க. அதனால் ஒரு சமூகம் மறுபரிமாணத்தை அடையணும் அப்படின்னா அந்த நூல்கள் ஆதாரங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த காணொலியில் வரக்கூடிய இந்த ஆலயம் இப்போ புனரமைக்கப்பட்டுள்ளது. இது நிறைய திரைப்படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆலயம் என்னுடைய பள்ளிக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சிறந்த ஆலயம். இது வந்து சஞ்சீவி ராயன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சஞ்சீவி மூலிகையை எடுத்து வரும் பொழுது பிட்டு விழுந்த ஒரு சிறிய குன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். இது வந்து திருமூர்த்தி மலை அமரலிங்கேஸ்வர தேவஸ்தானத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை. அதுபோல் இந்த சென்னையில் காளிகாம்பாள் ஆலயத்தில் பிரம்ம சப்தம் அப்படிங்கிற என்னுடைய பேழை வெளியீட்டு விழா, அதே போல் ஹைதராபாத்தில் நடைபெற்ற சிறந்த ஒரு பேச்சுக்கூடத்தில் சிறந்த முறையில் பேசியல்களுக்காக கொடுக்கப்பட்ட விருது, அதே போல் பிரதீபன், அதேமாதிரி சிவசங்கரன் போன்ற சந்திப்புகள், அதே போல் நெசப்பாக்கம் வீரபிரம்மங்காரு சுப்பிரமணியம் ஐயா, அதே போல் அங்கேயும் சுப்பிரமணியம் ஐயா, இங்கேயும் சுப்பிரமணியம் ஐயா. அதாவது இவரும் வந்து வீரபிரம்மங்காரின் மேலே, காலஞானி வீரபிரம்மங்காரின் மேலே ரொம்ப ஈடுபாடு செலுத்தி சுப்பிரமணியம் ஐயாவுக்கு ரொம்ப ஈடுபாடுகளாகி அவர் வந்து நெசப்பாக்கத்தில் ஒரு ஆலயத்தை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே முதுமை அடைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஆலயங்கள் எல்லாமே சிறப்பான முறையில் நிர்வாகம் செய்யப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருதுங்க. ஏன்னா இது அவசியம் போய் எல்லாருமே பார்க்கணும். அதாவது ஆலயத்தை உருவாக்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற ஆலயத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சாலே வாழ்நாள் பத்தாதுங்க, அந்த மாதிரி இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து இந்த 10 ரகசியங்கள்னு சொன்னதில் லெஜண்ட்ஸ், அதாவது எக்ஸ்பர்ட்ஸ், விஸ்வபிரம்மா எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களாம் அவதார புருஷர்கள்னே சொல்லலாம். அதே மாதிரி ராமானுஜா மிஷன் ட்ரஸ்டினுடைய சத்துர்வேதி சுவாமிகள், அவங்களும் அப்படி தான் எக்ஸ்பர்ட். அவங்க ஹைலி நாலேஜ்டு பர்சன், இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து இவங்களுடைய நாலேஜுக்கு நான் உருவாக்கின கம்மாளர் பிரகடனத்தை வந்து இன்டலெக்சுவல் அண்டு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொன்னார். அது வந்து அவருக்கும் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு அண்ட் நாலேஜ் பர்சன், நிறைய பேர் சந்தித்தவங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு குவாலிட்டியான இன்டர்நேஷ்னல் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நல்ல அங்கீகாரமாக நான் நினச்சேன். ஒரு வெரி டேலண்டட் வேத சாஸ்திர ஆகமங்களில் எக்ஸ்பர்ட். அவர் சத்ரு வேதங்களையும் அப்படியே நல்ல முப்பரிமாணத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தவர். அதனால் அந்த காலகட்டங்கள் பயணங்கள், அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயணம் செய்த விஷயங்கள் இதெல்லாமே போற்று தகுந்தது. ஏன்னா இந்த காணொலியில் இந்த விஷயங்களை எதுக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் டேலண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. வாழும் காலத்தில் போயிட்டு இறந்து போன முக்தி அடைந்த குருமார்களுடைய புகைப்படங்களையும் அந்த ஆலயங்களுக்கும் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறங்கிற பேரில் போயிட்டு நேரத்தை விரை பண்ணதை விட, வாழும் காலத்தில் தச்சுக்கலையில் ஒரு மிகப்பெரிய ஞானி, தச்சுக்கலைக்கு ஞானி என்னுடைய வாழ்நாளில் பார்த்தது அப்பர் லக்ஷ்மணன் ஐயா தான், போரூரில். அவர் தச்சுக்கலை மட்டும் இல்லை, மரங்களை பற்றிய மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர். அதே போல் அவர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற மேகசின்ஸில் கூட வந்திருக்காரு, தொலைக்காட்சியில் வந்திருக்காரு. அவர் வந்து காணொலிகளில் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்காரு. இப்போ ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து நம்ம இது வரைக்கும் சந்தித்தது கிடையாது. தச்சுக்கலை எல்லாருமே செய்கிறோம், எல்லாருமே கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறோம், தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் பண்ணுறாங்க, இந்தியா முழுக்க பண்ணுறாங்க, உலகம் முழுக்க பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு இன்டலெக்சுவல், அதாவது அது ஒரு தனித்துவத்தோடு ஒரு விஷயத்தை செஞ்சு அங்கே வீட்டில் இருக்கிற ஃபேனு, மோட்டர் பைக்கு, ஜீப்பு எல்லாமே மரத்துலேயே செஞ்சு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு போற்று தகுந்த விஷயம், பாராட்ட தகுந்த விஷயம். அங்கே போனால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கணபதி சபதியினுடைய முழுமையான விசுவாசியாக இருக்கார். அதே போல் எனக்கு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நிறைய விஷயங்களை வந்து இந்த உலகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குங்கிற விஷயங்களையும் சொன்னாங்க. அதுபோல் அவருடைய பற்றையும், அவருடைய வீடு, அவருடைய அறைகள், அதே போல் அவருடைய ஒரு ஆர்வத்தில் அந்த வேத சாஸ்திரங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நல்லெறின ஒழுக்கங்களை சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு விஸ்வகர்ம வேத மையம்னு சொல்லி அவ்வளோ பெரிய சிட்டியில் அந்த பற்றைக்கு மேல் பகுதியில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து குழந்தைகளை வர சொல்லி ஒரு 45 குழந்தைகளுக்கு அந்த பயிற்சியை கொடுத்து, உணவு கொடுத்து, அவங்களுக்கு ஆச்சார அனுபவங்கள், வேத சாஸ்திரங்கள் பற்றின விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி உருவாக்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய மரபை பற்றி
நாம் பெருமையாக பேசிக்கிறது ஒரு பக்கங்க. ரெண்டாவது, நம்ம குடும்ப அளவிலேயே சில விஷயங்களை பேச முடியறதில்ல பெருமையாக. ஆனால் ஒரு மரபு விஷயத்தை வந்து ஒரு 10, 20, 30 குழந்தைங்களை வர சொல்லி அந்த வேத சாஸ்திர விஷயங்களையும் மரபு பற்றிய பெருமைகளையும் பற்றி சொல்லி நம்ம மரபின் மீது நமக்கு நம்பிக்கை வரணுங்க. நம்ம மரபை பற்றி நம்ம பேசுவோம், நம்ம இழிவாக பேசுவோம், நம்ம சொந்தங்களை பற்றி இழிவாக பேசுவோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி இழிவாக பேசுவோம். இதுதான் வந்து நம்மளுடைய புரிதல். ஆனால் நாம் வந்து நம்மை தாண்டி நமக்கு அடுத்தபடியாக நம்ம மரபு சார்ந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு மற்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்பேற்பட்ட லெஜண்ட்ஸ், அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுக்குறத விட ஒரு 45 பேரை வச்சு அந்த ஒரு மாதம் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு அத்தனை விஷயங்களும் செய்துக்கிட்டு இருந்தார். இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மனிதர்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு பெரிய பாக்கியமாக இருந்ததுங்க. அதனால் நான் இப்போ வந்து ஒரு 4 பேரை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், சுப்பிரமணியம் ஆச்சாரியா, வைத்தியநாத ஆச்சாரியா ஃபவுண்டேஷன், அதுக்கு அடுத்தது அவர் விஸ்வபிரம்ம புனித நூலை கொடுத்தவர். அதுக்கப்புறமா திருமலை சாமி ஆச்சாரியார் அதை அச்சு பதிப்பு செய்கிறதுக்காக 3.5 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர். அதுக்கப்புறமா வந்து சதுர்வேதி சுவாமிகள், அதுக்கப்புறமா வந்து நெசப்பாக்கம் சுப்பிரமணிய ஆச்சாரியா, அதே மாதிரி டி நகர் ரவி ஐயா. அதாவது குருமார்களை வந்து நம்ம சமூகத்தில் உலவு விட்டு அதனுடைய பிரதிபலன்களை எல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆற்றல் மிகுந்த நல்ல பற்றாளர் டி நகரில் இருக்காங்க. அவங்க வந்து தங்க நகை தொழில் செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கும் அந்த பற்றும் ஆர்வமும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈடுபாடும் மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி என்னுடைய சந்திப்புகளில் கொலம்பிய நாட்டை சார்ந்த வாமன சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சதுர்வேதிகளோட பயணம் பண்ணாங்க. அவரும் நல்ல பற்றாளர். அவர்கிட்ட பல விஷயங்களை நான் பகிர்ந்திருக்கேன், பல விஷயங்கள் அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. இவங்களெல்லாம் வந்து இவ்வளவு ஆற்றல் மிகுந்தவர்கள் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு துளியளவும் ஐயமில்லை. அப்பேற்பட்ட பற்றாளர்கள், உலகத்தரம் வாய்ந்த மனிதர்கள். அதாவது விஸ்வபிரம்ம மரபில் இப்பேற்பட்ட ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜ் உள்ளவங்க நம்ம சந்தித்தது ரொம்ப 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 பெருமையான விஷயம். அதே போல் திருமலை சாமி ஆச்சாரி அவங்க வந்து கொங்கல் நகரத்தில் அவரும் ஒரு கோயிலை கட்டி விஸ்வகர்மாவுக்காக சின்ன அளவில் அவரும் வந்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி விஸ்வபிரம்ம புராணத்தை வெளிப்படுத்தி அதை வந்து நிறைய உழைப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் வாழ்நாள் உழைப்புகள். அதே போல் நம்ம கல்பாகம் விழாவுக்கு, விஸ்வகர்ம விழாவுக்கு போயிட்டு சதுரங்கப்பட்டினம் கோட்டை, அந்த டச்சுக்காரர்களுடைய அந்த மரபு பற்றிய விஷயங்களை பற்றின ஆய்வு, அந்த கோட்டையை பற்றிய ஆய்வுகள், இது அதே மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இவரோட திருமலை சாமி ஆச்சாரியாரோட சித்தூர் ஜில்லா தீர்ப்புன்னு சொல்லுவீங்க. அது வந்து முதல்ல சென்னை மாகாணத்தில் சென்னையை விட மிகப்பெரிய கோர்ட் அங்கே தான் இருக்குது. ரொம்ப பழமையான கோர்ட். அந்த கோர்ட்டில் வந்துட்டு அந்த ஜட்ஜு வந்து அப்போ நாகேஸ்வர ராவ்னு சொல்லிட்டு குண்டூர்லேருந்து விஸ்வகர்மா ஒருத்தர் தான் இருந்தார். அப்போ நாங்கள் போய் அந்த நீதிபதியினுடைய அறையில் தங்கியிருந்தோம். அப்போது அந்த பஞ்சாங்க குண்டையனுக்கும் அந்த மார்க்க சகாயம் ஆச்சாரிக்கும் நடந்த அந்த விவாதத்தினுடைய மேடையில் போய் அமர்ந்துட்டு அவருக்குள்ளே இருந்த பூரிப்பும் அன்பும் அந்த வேட்கையும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க. ஏன்னா சித்தூர் ஜில்லா தீர்ப்பு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஃபார் விஸ்வபிரம்மாஸ். இன்றைக்கி வந்து நிறைய போதை வஸ்துக்களுக்கும் லௌகரி வஸ்துக்களுக்கும் அடிமையாகி கிடைக்கிற வீணாய் போன விஸ்வகர்மாக்களாக நிறைய பேர் ஆகி போயிட்டோம். ஆனால் வந்து ஒரே ஒன்று விஷயம், அப்பேற்பட்ட மரபிலிருந்து பிறந்து வந்து வளர்ந்து வீணாய் நாசமாகி போவதை விட கொஞ்ச காலத்திற்காவது சிறப்பாக வாழ்ந்து விட்டு மரணிப்பது பெருமையானதாக கருதப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு மரபை சார்ந்த ஒரு நல்ல பாரம்பரிய ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை வழங்குவதற்கான ஒரு நல்ல வழியே இந்த காணொளிகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி திருச்சி மாநகரம், அங்கே இருக்கிற காளிகாம்பாள் ஆலயம், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதே போல் சீர்காழி, சிதம்பரம், இப்படி பல இடங்களில் நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நல்ல மனிதர்களை சந்தித்தோம். அதனால் ஒவ்வொரு மக்களும் நல்ல பற்றாளர்களாக இருந்து, அதே மாதிரி திருச்சியில் அந்தோணிசாமி ஐயா, அதே போல் சீர்காழியில் நடந்த ஒரு விழாவில் பங்கெடுத்துக்கிட்டோம். இப்படி பலவிதமான பயிற்றுவிப்புகள், பயிற்சிகள், நமது சமூகத்திற்கான விழிப்புணர்வுகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து காலங்கள் நம்ம கடந்த 15 ஆண்டுகளாக அந்த தொடர்ந்து செய்த களப்பணியினுடைய விளைவு இன்றைக்கி நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்பட்டிருக்கு. அதே போல் உலக தொழிலாளர் தினம், விஸ்வகர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செப்டம்பர் 17 தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்படி சீர்காழி, சிதம்பரம், கடலூர், மற்ற அந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிறைய பற்றாளர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அந்த உணர்வுகளையும் நல்ல வேட்கைகளையும் உழைப்புகளையும்
நாம் பயனுள்ளதாக மாற்றி அந்த களத்தில் எடுத்து செல்லக்கூடிய தலைவர்களாகட்டும், செயலாளர்களாகட்டும், நிறுவனர்களே ஆகட்டும், நீங்கள் எதை நிறுவுகிறீர்கள் அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி முதல்ல நிறுவனர்கள் வீட்டில் உங்களுடைய பகவத்கீதை போல, பைபிள் போல், திருக்குரான் போல், விஸ்வபிரம்ம புராணம் உங்கள் வீட்டில் இருக்கணும். நிறுவனர்கள் முதல்ல அதை படிக்கணும். அதில் இருக்கிற 45 காண்டங்களில் எந்த விஷயத்தை எப்போ கேட்டாலும் அந்த அத்தியாயத்தில் கேள்வி கேட்டால், சபையில் கேட்டால் பதில் சொல்ல தெரியணும். கரும பலம் உரைத்த அத்தியாயம் அப்படின்னா கரும பலம்னா என்ன, அந்த விஷயம் என்ன? அப்போ குருவுக்கு இணையான நாலேஜ் இருக்கணுங்க. நீங்கள் நிறுவனர் அப்படின்னா அந்த குருக்கிட்ட கேட்டால் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் நிறுவனர், தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படின்னா விஸ்வபிரம்ம புராணத்தின்படி ஒரு விஸ்வகர்மாவுக்கு என்ன வாழ்வியலில் ஏற்படக்கூடிய இடர்களை நீக்குவதற்கான அத்தனை கருத்துக்கள் அதில் இருக்குது. அதை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஞான தெளிவு விட்டு நல்ல நிலைக்கு வர முடியும். அப்பேற்பட்ட ஒரு புனித நூலை உருவாக்கி தெருவாக ஒவ்வொரு விழாவிலையும் வந்து போட்டு டேபிள் போட்டு அதை விற்பனை செய்துட்ருப்பார். அந்த அப்பேற்பட்ட சுப்பிரமணியம் ஆச்சாரியா அவர்களை வந்து நம்ம வாழ்நாளில் மறக்கவே கூடாது. மறந்தாலும் புண்ணியம் இல்லை. அதே போல் நல்ல இன்டலெக்சுவல் நாலேஜ் உள்ளவங்களையெல்லாம் கொஞ்சம் மதித்து நம்ம போய் பார்க்கணுங்க. ராஜ அம்சத்தோட அந்த குஜிலாம்பாள் திருமண மண்டபம், ஹிந்தி பிரச்சார சபா, அந்த இடங்களில் வந்து அந்த ஜென்ம தினம்னு ஒன்று கொண்டாடுவாங்க. திண்டுக்கல்லில் பஞ்சப்பட்டியில் பிறந்து அவர் கோயம்புத்தூரில் வந்து ஞானம் பெற்று அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் படித்து மேலுக்கோட்டையினர் நரசிம்மர் ஆலயத்தில் வந்து அங்கே இருக்கிற வேத சாஸ்திர பள்ளியில் படித்து இன்றைக்கி ராமானுஜா மிஷன் ட்ரஸ்ட் எல்லாம் உருவாக்கி அந்த குஜிலாம்பாள் திருமண மண்டபம், மறுபடியும் நிறைய திருமண மண்டபங்கள் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் அவருடைய ஜென்ம தினத்தன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமான வரவேற்பு, கஜ பூஜை, பரிபூஜை, யானைகளும் குதிரைகளும் வரவேற்று அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். அப்போ பிராமணர்கள் நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி இந்த கம்யூனிட்டியில், இந்த ட்ரெடிஷனில் இப்படி ஒருத்தர் பிறந்து இப்படி ஒருத்தர் நாலேஜ் இருக்குது. ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இருக்கலாம், பட் அது ஊர்ஜிதப்படுத்துவதற்கு உண்மையான விஷயங்கள் என்னங்கிறது நம்ம அதை ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கு அவசியம் இல்லாத ஒரு டாபிக். ஆனால் நல்ல திறமையாளர்களை பாராட்டுவதும் போற்றி பாராட்டுவதும் நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விஷயத்தை சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் நாகர்கோயில், கன்னியாகுமரி மாவட்டம், அதாவது கேரளாவிலிருந்து பிரிஞ்சு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இணைக்கப்பட்ட மாவட்டம். அவங்களுடைய கலாச்சாரம், ஒழுக்கம், அதனுடைய வாழ்வியல் முறைகள்லாம் மிகவும் போற்றத்தகுந்த விஷயம். அவங்க அங்கே படிச்சிருக்கிற நல்ல ரிட்டையர்மெண்ட் ஆகி நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தவங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல பீப்புள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஐடிஐ உருவாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான முயற்சி எடுத்து அவங்க நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. அங்கே நிலம் வாங்கி அங்கே ஒரு பள்ளி கூட இப்போ துவங்கப்பட்டிருக்கிறதாக தகவல் கொடுத்துருக்காங்க. அங்கே தவசி ஆச்சாரின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர், அவர் தான் எல்லாரையும் அறிமுகப்படுத்தினார். அவருங்க தான் அங்கே நாகர்கோயிலில் விழா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அதே போல் செல்வராஜா விஸ்வகர்மா, அவங்க வந்து இந்த பித்தளை, செம்பு, இந்த அணிகலன்கள் எல்லாம் செய்யக்கூடியவங்க ஆலயங்களுக்கு. அப்பேற்பட்ட நல்ல மனிதர்களை எல்லாம் நம்ம வந்து இழந்துடக்கூடாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய ஒழுக்கம் மிகுந்த இந்த பரம்பரையில் வந்து இந்த வம்சத்தையும் இந்த மரபையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளுடைய திறமையான மக்களை, என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இப்படிப்பட்டவர்களுக்கு உதவுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பள்ளிகள், கல்லூரிகள், ஆலயங்களை கட்டுவதை விட இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா எஜுகேஷன் தான் பேஸுங்க எல்லா விஷயத்துக்கும். ஏன்னா காலத்திற்கு தகுந்த விஷயங்களை பண்ணலாம். நம்ம இன்றைக்கி துவாபர யுகத்துலேயோ திரேதா யுகத்தில் வந்து கோயில் கட்டிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா ஆன்மீகத்தில் நம்மளை மதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இன்றைக்கி எல்லாமே சந்தேக பார்வை. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம்னா கூட அதை வந்து அவங்க நம்புறதுக்கே ரொம்ப காலம் எடுக்குதுங்க. நம்ம எவ்வளோ தான் ப்ரூஃப் பண்ணாலும் அதுக்கப்புறம் இவர் யார், இது எதுக்கு வந்திருக்காரு, இவர் என்ன வசூல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்க ஒழிய உண்மையான பாத்திரம் அறிந்து பிச்சையிடுதல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. யாருக்கிட்ட என்ன கொடுக்கலாம், என்ன செய்யலாம், இந்த விஷயத்தை இவர் இந்த அளவுக்கு கொண்டு போகிறாருன்னா இவரை நம்பி எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்கலாங்கிற அந்த மனோபாவம் வரணுங்க. எல்லாத்துலேயுமே சந்தேகம். அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளே வாழ்நாளும் போயிடும். உங்களுக்கும் நம்பிக்கை இருக்காது, நம்பி வந்த அவரும் காணாமல் போயிடுவார். இப்படி தான் இருக்குது. அதே போல் நிறைய ஏமாற்றுக்காரர்களும் இதில் இடையில் இருக்கிறதுனால நல்லவர்கள் கெட்டவர்கள் வந்து தெரிய முடியாத ஒரு புலம்பலான ஒரு நிலைக்கு மனிதர்கள் வந்து ஆட்பட்டிருக்கோம். அதே போல் சமூக மேன்மைக்காக பாடுபடுறது அப்படின்னா சங்க அமைப்புகள் மாதிரி ஒன்று பதிவு செய்யப்பட்டுட்டு அது வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு அப்புறம் நடத்துகிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. உண்மையிலேயே பற்றாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சமூக அமைப்புகளை பலப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தனியான ஒரு ஆற்றல் மிக்க மனிதர்களை வந்து நியமனம் பண்ணி அவங்கள செயல்படுத்த விட்டுறணும்.
ஆன்மீகவாதியாகவும் அவங்களே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, தலைவராகவும் அவங்களே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. வாழ்நாள் தலைவர் இருந்தால் அந்த அமைப்பு எப்படிங்க உருப்படும்? அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு நிர்வாகம் இருக்குன்னா அதில் பொறுப்பாளர்களாக இருக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் இருந்துட்டு அடுத்த கைக்கு மாற்றி விட்டு அவங்களுக்கு அந்த சரத்துக்களை, திட்டங்களை, கொள்கைகளை அதை வந்து நேர்மறையாக நடத்துறதுக்கு உண்டான வழிகாட்டுதலுக்கு கௌரவ ஆலோசகர்களாக மாறிக்கணும். அதை விட்டுட்டு அதை அப்படியே தொடர்ந்து நான் தான் தலைவர், நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர்னு இன்றைக்கி வரைக்கும் பெருமையாக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெருமையினால் எந்த ஒரு விளைவு ஏற்பட போகிறது இல்லைங்க. ஒன்று நீங்கள் உருவாக்கி வைக்கிற விஷயத்தை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு போகணும். ஒரு ஆலயத்தை உருவாக்கியிருக்கீங்க, அந்த ஆலயத்தில் வந்து இன்னொரு பல நூற்றாண்டுகளுக்கு விளக்கு எரியணும் அப்படின்னா பங்களிப்பு கொடுக்கணுங்க, அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், புதிய தலைமுறைக்காரங்கக்கிட்ட கொடுக்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். காலமும் சூழலும் அவனுடைய குடும்ப சூழலும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க தான் செய்யும். ஆனால் இதில் வந்து எந்த விதமான நிதி ஆதார போக்குகள்லேயும் குறைபாடுகள் இல்லாத அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைய செய்ய வேண்டியதும், குறைபாடுகள் இல்லாத அளவுக்கு தீர்வுகளை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கணும். அப்போ தான் வந்து சிறப்பான முறையில் செயல்பட முடியும். அடுத்தபடியாக மதுரை கள்ளழகர், திருமாலிரும் சோலை கள்ளழகர் கோயிலுக்கு போயிருந்தேன். அதுதான் என்னுடைய குலதெய்வம், பாரம்பரியமாக வழிபாட்டு இருக்கக்கூடிய குலதெய்வம். அங்கேயும் மலையடிவாரத்தில் ஒரு காயத்ரி விஸ்வபிரம்மாவனுடைய ஒரு ஆலயம் இருக்குது. எனக்கு மிக ஆச்சரியமான விஷயம், எனக்கு அங்கே போகிற வரைக்கும் தெரியாது. திருவேங்கட சுவாமி ஆச்சாரின்னு சொல்லிட்டு அவங்க சென்னை கஜேந்திர குருஜி ஐயா அவனுடைய நண்பர், அவருடைய தோட்டம் அங்கே இருக்குது. அங்கே தோட்டத்தில் போய் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு விஸ்வபிரம்ம காயத்ரி ஆலயம், அவர்கிட்ட பல ஆயிரம் நூல்கள் வச்சுருக்கார். இவர் வாசு மாமாவினுடைய தந்தையார். இவங்க குடும்பத்திலேயே மொத்தம் ஒரு 10-12 பேர் வந்து சந்ததிகள் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதோ ஒரு இனப்பற்று, மரபு பற்று, அதன் மூலமாக ஒரு ஆலயத்தை உருவாக்குறது, இப்படியே நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அவங்க அதில் ஞானம் பெற்றிருந்தாங்க. அதனால் அதை பற்றின ஒரு வெளிப்படுத்தல் வேணும். பாரம்பரியம் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து இதெல்லாம் வழிபாடு செய்து பாரம்பரிய ஒழுக்கங்களை பற்றி கற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற கலாச்சார பார்வையில் தான் செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நவீன ஊடகங்கள், கைபேசிகள், இன்றைக்கி இருக்கிற இணையதளங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஆன்லைன்லேயே மட்டாலயங்களில் வந்து அமைச்சிட்டு ஆன்லைன்லேயே எல்லாமே சொல்லிக்கிற மாதிரியான வசதிகள் வந்துடுச்சு. இப்பேற்பட்ட நூல்களை எல்லாம் சேகரித்து வச்சு இதெல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன மக்கி போகும், இல்லைன்னா அதாவது இதனுடைய பயன்பாடுகள் தெரியாமல் அதனுடைய மக்களோ மருமக்களோ வந்துட்டு அதை தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் நல்ல பாத்திரம் அறிந்து பிச்சை இடுங்கள். இதுதான் நான் கேட்குறேன். இந்தியா முழுக்க, தமிழகம் முழுக்க உங்களுடைய வீடுகள் இருக்கிற ஓலைச்சுவடிகள், நல்ல நூல்கள் இருந்தால் தயவு செய்து கொடுங்க. அதை பாதுகாத்து வச்சு ஒரு லைப்ரரி ஆக்கி, அதை ஒரு ட்ரஸ்ட் ஆக்கி, அதை பாரம்பரியத்துக்கும் பாதுகாக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யலாம். அதை எடுத்து இங்கே வச்சு, அங்கே வச்சு, அந்த செல்ஃபில் வச்சு, மூட்டை கட்டி அட்டாலியில் போட்டு அதுக்கப்புறம் தூக்கி இங்கே வெளியே போட்டு போகிறத விட அந்த பாரம்பரியத்துவம், மகத்துவம், பாரம்பரிய ஒழுக்கங்கள் இது தாங்க நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா புதிய வைரஸ் வந்துருச்சு. நீங்கள் டெக்னாலஜி ஓரியன்டாக நீங்கள் எவ்வளோ தான் இருந்தால் கூட கொரோனா வந்த பிறகு இன்றைக்கி எல்லாருமே பயந்து ஒளிஞ்சு ஓடி மரணிக்கிறதுக்கு பயப்படுறோம். ஏன்னா இன்றைக்கி வாழணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு அவன் ஏதோ ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தன்னுடைய வாழ்நாள் முடிகிறதுக்குள்ளே ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிடுவோம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் இதை பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவங்க எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஒரு களத்தையும் ஒரு வாய்ப்பையும் அது நல்கணும். அந்த நல்குனா தான் அதை வந்து உருவாக்க முடியும். இதுக்காக வம்புகள், வழக்குகள், இதுக்கான தீர்ப்புகள் இதெல்லாமே வந்த பிறகு தான் அதை தீர்வுகளுக்கு கொண்டு வர முடியுது. எல்லாத்துக்கும் இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள், அணுகுமுறைகள், அந்த இடப்பிரச்சனைகள், மற்ற ஆலய பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் வம்பு. ஒருத்தர் குலப்பழி, அடுத்த குலத்தோடு பழி, சொந்த குலத்திலேயே பங்காளிகள் மீது பழி, இப்படி மாற்றி 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 குறை சொல்லிக்கிட்டே வாழ்நாள் முழுக்க வம்புகள், வழக்குகள்லேயே காலம் போயிடும். நீங்கள் செய்ய வேண்டிய துரிதமான விஷயங்களுக்கு ஒன்றுங்க, ஒப்புமை. நீங்கள் அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அதில் முரண்பாடு இருந்தாலும் பரவாயில்ல, அவன் செய்யட்டுன்னு கொஞ்சம் விலகி நில்லுங்க. அவனையும் செய்ய விடாமல் நீங்களும் செய்யாமல் முரண்பட்டு முட்டுக்கட்டையாக விளங்க வேண்டாம். அதே போல் திருமண பந்தங்களுக்கான விழாக்களை சேலம் மாகாணப்பட்டு மண்டபத்தில் நான் போய் கலந்துக்கிட்டேன். திருமணத்துக்கான நிறைய விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. அதில் தமிழ் இருக்குது, தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, கன்னடம் இருக்குது, இப்போ ராஜஸ்தான், குஜராத், இப்போ பீகார்காரங்க, ஒரிசாக்காரங்க, யூபிக்காரங்க, போஜ்புரிக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க.
பட் இவ்வளவு பேரும் வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான விஷயங்களை அங்கங்கே செய்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்களுடைய குலம், அவங்களுடைய குடும்ப கட்டமைப்புகளை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு இந்த திருமண பந்தங்களையாவது ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அன்றைக்கி வந்து கிராமங்களில் வசிச்சுட்டு இருந்தாங்க, தெரியும், உறவு முறைகள் தெரியும். இன்றைக்கெல்லாம் நகரத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உறவுகள் தெரியாததுனால இந்த மாதிரி ஒரு குல கட்டமைப்பு, அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு விழா எடுத்துக்கிறாங்க. அதுபோல தான். அதனால் குலக்கட்டமைப்புகளில் எல்லோரும் ஒன்று சேரணும், ஒன்றா இருக்கணும், சமூக மேன்மைக்காக பாடுபடணும், ஒற்றுமையாக இருப்பதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அதே போல் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாந்தி நாகராஜன், அப்புறம் நாகராஜன் ஐயா, நாங்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி சத்திவேலை போய் பார்க்க போனோம். அவரும் வந்து நல்ல பற்றாளர், நல்ல சமூக மேன்மைக்காக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி சங்ககிரி துர்க்கத்தில் இறங்கி திருச்செங்கோட்டுக்கு போயிருந்தோம். அதே போல் அங்கே நடந்த ஒரு நிகழ்வுலையும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். இப்படி பற்று கொண்ட மனிதர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நிர்வாகங்கள் இருக்குது. நல்ல அமைப்புகளை எல்லாம் வழிநடத்தி வந்தாங்க. நிதி ஆதாரங்கள் இல்லை, பொருளாதார ஆதரவுகள் இல்லாதனால அந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் துவங்கி அப்படியே ஒரு கட்டத்தில் அப்படியே சிதிலமடைஞ்சு போயிடுச்சுங்க. நல்ல பற்றாளர்கள், நல்ல முயற்சி எடுக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. இவங்க இணையாததுனால இப்போ ஒரு குழுவில் ஒரு 10 உறுப்பினர் இருக்காங்கன்னா 10 பேரும் 10 கிளைகளை உருவாக்குற மாதிரி 10 அமைப்புகளை உருவாக்கிக்கிறீங்க. இதனால் என்ன யூஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஒரு யூஸுமே இல்லைங்க. அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ், அன்வான்ட் டைம் வேஸ்ட். நான் தான் சொல்கிறேன். அதாவது உங்களுடைய திறமைகளை உங்களுடைய தொழிலில் காமிங்க, உங்களுடைய பிரிவினைகளை, உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகளை உங்கள் தொழில் திறனில் காமிங்க. இந்த அமைப்புகள் உருவாக்குறதுல தயவுசெய்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதாவது நீங்கள் போய் 4 கூட்டங்களில் கலந்த உடனே இதே மாதிரி ஒரு மமதை வரணும், நமக்கு அங்கீகாரம் வரணும், புகழ் போதைக்கு அடிமையாயிடாதீங்க. போதைகளில் அதுவும் ஒரு போதை தான். 4 பேர் நமக்கு சால்வை போடணும், நம்ம நிறுவனர்னு சொல்லணும், தலைவர்னு சொல்லணும், செயலாளர்னு சொல்லணுன்ட்டு எதிர்பார்க்காதீங்க. பிறந்திருக்கோம், 20 வருஷம் தூங்கிட்டோம், 40 வருஷம் இருக்குது, 20 வருஷத்தில் கற்றுக்குறோம். மிச்சம் இருக்கிற 20 வருஷத்தில் குடும்பம், மனைவி, குழந்தைகள், அம்மா அப்பா, இது போக மிச்சம் இருக்கிற காலத்தில் தான் பிறந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும். அது 4 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பயன்படுதுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து திருமணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்போது இன்னொரு யாராவது ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு பார்த்து நம்மளும் ஒரு திருமணத்தை நம்ம செய்து வைக்கலாம். இப்படி பலவிதமான ஆதரவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. குலசேகரம், நாகர்கோவில் பக்கத்தில் குலசேகரத்துலேருந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அரக்கோணத்துக்கு பயணமாக இருந்தேன். அரக்கோணத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வீர பிரம்மங்காரனுடைய ஆலயத்தை அங்கே நாகராஜ ஐயா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஒரு கருத்தரங்கு நடந்தது. அங்கே பெரிய சுவாமிகள் வந்திருந்தாங்க. அங்கே மாணிக்கவேல் ஐயாவனுடைய ஊர். அங்கே மாணிக்கவேல் ஐயாவனுடைய வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அவங்க வீட்டில் உணவு அருந்திட்டு அங்கேருந்து பயணம் பண்ணேன். அப்புறம் காஞ்சிபுரத்தில் ஐயா ஒருத்தங்களை சந்தித்தேன். இப்படி என்னுடைய பயணங்கள். அடுத்தது வெள்ளூரில் விஸ்வகர்மாவனுடைய ஒரு நிகழ்வு நடந்தது. அதுலேயும் பேசி அது உரையாற்றி அதில் பலவிதமான நல்ல விஷயங்களுக்கு ஆலோசனைகள்லாம் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பயிற்சிகளை கொடுத்து அதில் விஸ்வபிரம்ம மரபுகளை பற்றிய நல்ல ஒரு ஒழுக்கங்களை பற்றிய எல்லா விஷயத்துலேயுமே வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒழுக்கங்களை பற்றி நம்ம பயிற்றுவிக்கிறது தான். எல்லா விஷயத்துக்கும் பயிற்சி தேவைப்படுதுங்க. பயிற்சி, முயற்சி தேவைப்படும். நல்லொழுக்க விதிகளை பயிற்றுவிப்பதற்கு ஆன்மீகமும் ஆலயங்களும் குலநெறி தெரிந்தவர்களும் மட்டும்தான் செய்ய முடியுங்க. அப்புறம் ஊருக்கு தான் உபதேசம், நம்ம செயல்படுத்துறது இல்லை. நம்ம முதல்ல எப்படிங்கிறத கடைப்பிடிச்சிக்கிட்டு அப்புறம் தான் நம்ம மற்றவங்களுக்கே சொல்ல முடியும். மரபு சார்ந்த விஷயங்களை எல்லாம் சொல்லணும் அப்படின்னா மரபு சார்ந்த பயணங்கள் இருக்கணும். மரபு சார்ந்த குல ஒழுக்கமுள்ள நெறியாளர்களையும் குல ஒழுக்கத்தினுடைய தலைவர்களையும் அதே மாதிரி குல அபிமானிகளையும் சந்திக்கணும். அது மாதிரி ஆன்மீக குருமார்களையும் அற ஒழுக்க குருமார்களையும் போய் சந்திக்கணும். அப்போ தான் நம்ம அவங்களுக்கான வெளிப்படுத்தல்களை கொடுக்க முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான தேடுதல். அதுக்கப்புறம் பெங்களூர், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் மக்கள் இல்லைங்க. பெங்களூர்லேயே அதிகப்படியான மக்கள், 40% தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அங்கே விஸ்வகர்மாக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அங்கே திருநெல்வேலி மரபு பாரம்பரியத்தை கொண்ட ஒரு மடம் இருக்குது, மண்டபம் இருக்குது, மக்களினுடைய சங்கங்கள் இருக்குது. அங்கே கார்பெண்டர் வேலைகள், தச்சு வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி குமாரசாமி லேஅவுட்டில் ஒரு காமாட்சி அம்மன் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் நிறைய பேர் வருடம் அந்த ஆராதனை விழாக்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அருள்மிகு அன்னை ஸ்ரீ காமாட்சி அம்மனுடைய ஆலயம், அதே மாதிரி மேட்ரிமோனி இது நடத்துகிறாங்க. அதனால் பல விஷயங்கள் பல இடங்களுக்கு போகும்போது தான் தெரியும். நம்ம உட்காந்த இடத்துல இருந்து ஒரு 4 பேரை பார்த்துட்டு 4 பேரை சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும், ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு முயற்சி எடுக்கிறோம்.
தனசேகரன்லாம் நிறைய பற்றாளர். அவர் இப்போ ஒசூரில் இருக்காங்க, முதல்ல பெங்களூரில் இருந்தாங்க. எனக்கு போன தங்குமிடம், உதவிகள், எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய புண்ணியவான். அந்த மாதிரி நல்ல மனிதர். அப்படியெல்லாம் நல்ல நல்ல மனிதர்களை எல்லாம் சந்திக்கிறோம், ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்குறோம். அவங்கள போய் சந்தித்து களத்தில் நிலவரங்களை பார்த்து அவர்களுக்கான பயிற்றுவிப்பு புத்தகங்கள், அவர்களுக்கான விழிப்புணர்வு இது கொடுத்தோன்னா ஒரு விதை போடுற மாதிரி தான். ஒரு கம்மாளர் பிரகடனம் ஒரு வீட்டுக்கு போச்சு அப்படின்னா அதில் ஒரு விதை, அந்த விதை வந்து ஒழுக்கமாக படித்தாலே போதும். அதில் இருக்கக்கூடிய நல்லொழுக்க விதிகள் எத்தனையும் தெரியும், பாரம்பரிய ஒழுக்கம் தெரியும், குலாச்சாரம் தெரியும், குல தெய்வம் தெரியும், எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இதுக்கு குருமார்களுடைய யாத்திரைகள், ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக உரைகள், இதெல்லாமே உரைகள் இதெல்லாமே இருந்துச்சுன்னா தான் குல ஒழுக்கம் காலத்திற்கும் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி வந்து கைபேசி, கம்ப்யூட்டர் இதெல்லாமே வந்து வேறு டைமென்ஷனில் மக்களை கொண்டு போயிட்டுருக்கு. நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய கேம்ஸ் இதெல்லாமே குழந்தைங்க வந்து நம்ம சொல்லிக் கொடுக்காமையே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க அடம் பிடிச்சா கூட அந்த ஆன்மீக நெறியுள்ள 4 இடத்துக்கு வந்து ஒரு தடவை கூட்டிகிட்டு போய் 10 தடவை கூட்டிகிட்டு போய் காமிக்கும்போது அதில் பற்றும் ஈடுபாடு வரும். நீங்கள் அவங்க வரலன்னு விருப்பப்படலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா அவங்க உங்களுடைய குடும்பம், குலம், உங்களுடைய மரபு சார்ந்த நெறிகளை விட்டு விலகி போகிறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால் ஒழுக்கம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வேணும். அந்த பிள்ளைகளுக்காக தான் நீங்கள் உழைக்கிறீங்க, தொடர்ந்து உழைக்கிறீங்க. அவர்களுக்காக தான் உங்களுடைய உயிரையும் தியாகம் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட பிள்ளைகளை வளர்க்கும்போது ஆன்மீகத்தனமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் நல்லொழுக்க விதிகளுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறத, மரபு சார்ந்த விஷயங்களை எல்லாமே சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுடைய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் நல்ல பகிர்மான அடிப்படையில் நல்ல உறவுகளை 4 இடத்துக்கு போகும்போது சந்திக்க வைக்கலாம். ஏன்னா இவங்க கல்லூரிகள், பள்ளிகள், மற்ற இடங்களுக்கு போகும்போது மற்ற 1000 பேரை சந்திக்கிறாங்க. அதில் யார் நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள் எதுவுமே தெரியாது. யதார்த்தமாக சந்தித்து அவங்களோட பேசி உரையாற்றக்கூடிய அந்த உள்ளங்கள், உறவுகள், அத்தை, மாமா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி என்ற உறவுகளை எல்லாம் முதல்ல கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த காணொலியினுடைய நோக்கம். ஏன்னா நம்ம வந்து பிறப்பு ஒரு முறை, மரணம் ஒரு முறை, இடைப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் வாழ்கிறோம். அது வந்து நம்மளுக்காக வாழ்கிற வாழ்க்கை இல்லை, மற்றவர்களுக்காக தான் வாழ்கிறோம். பெற்றோர்களுக்காக, அப்புறம் பிள்ளைகளுக்காக, மனைவி மக்களுக்காக. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்வியலில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளாக இருப்பது சம்பாதிப்பது, செலவு செய்வது, கடன் வாங்குவது, அடைக்க முடியாமல் திணறுவது, வட்டி கட்டுவது. இது மட்டுமல்ல கடமை. இது இல்லாமல் நம்முடைய மரபின் ஒழுக்கங்கள், வரவுக்கு தகுந்த செலவுகள், சிக்கன நடவடிக்கைகள், சரியான காப்பீடு செய்து வைத்து கொள்ளுதல், வண்டி வாகனங்களை சிறப்பாக பராமரித்தல், தன்னுடைய கைபேசியின் மூலம் உலகத்திற்கும் நம்முடைய மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல உணர்வுகளையும் விஷயங்களையும் செய்தல். அதுபோல் மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் அளவில் வந்து ஒரு பிரபல்யமாக இருந்தவர் வந்து முருகசெல்வம் ஐயா, அவருடைய அண்ணாருடைய பிள்ளைக்கு திருமணம் நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் வந்து முக்கியஸ்தர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. விஸ்வகர்மா மரபை சார்ந்த பாரம்பரிய பெருந்தலைவர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் அந்த இடத்துலையே நான் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. இப்போ மகாபலிபுரம் உங்களுக்கு தெரியும், சீன அதிபரும் இந்திய பிரதமரும் சந்திச்சுக்கிட்ட ஒரு இடம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு திருமணம் வைபவம் நடந்தது. அதில் வந்து ஒரு 24 விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அகில இந்திய விஸ்வகர்ம மகாசபா பேரவை, அந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்பு. அந்த அமைப்பில் முருகசெல்வம் ஐயா ஒரு கௌரவ பதவியில் இருக்காங்க. அந்த பெரிய மண்டபம், அது ஒரு 3000 பேர் கலந்துக்க முடியும். அந்த ஆடிட்டோரியமில் வந்து ப்ரோக்ராம் நடக்குது, திருமண வைபவம் நடந்தது. அந்த வைபவத்தில் இந்த விழாவுக்கு அத்தனை பேரும் முக்கியஸ்தர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லோரையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. நானும் அவங்களோட பயணம் பண்ணியிருந்தேன். அப்போது டெல்லி, மும்பை, உத்தரப்பிரதேசம், திரிபுரா, தீபா கர்மாக்கர் எல்லாமே அவங்க அங்கே தான் சந்தித்தேன். ஜிம்னாஸ்டிக்கில் ஒலிம்பிக்ஸில் 4th வந்தாங்க. ஸோ அவங்க விஸ்வகர்ம மரபை சார்ந்தவங்க. கர்மாக்கர் அப்படின்னா விஸ்வகர்மா அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்படி பாரம்பரிய ஒழுக்கமான நம்முடைய மரபை சார்ந்த அத்தனை விளையாட்டு வீரர்களையும் சந்திக்கிறதுக்கு ஒரு அகில இந்திய பார்வை, அந்த சந்திப்புகள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க. அதனால் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், இந்த பக்கம் குஜராத் துவாரகையிலேருந்து அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ் கடைசி வரைக்கும் எல்லா இடத்துலையும்
விஸ்வகர்மாக்கள் வசித்து கொண்டு தான் இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அமைப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அமைப்புகள் சிறப்பான முறையில் செயல்படுது. அந்த யார் அமைப்பை துவங்குறாங்களோ அவங்க இருக்கிற வரைக்கும் தான் செயல்படும். அதுக்கப்புறம் ஆறுதலாக இருக்கக்கூடியவர் யாராவது விலகிட்டாங்கன்னா அந்த அமைப்பு அப்படியே கொலாப்ஸ் ஆகிருங்க. ஏன் அப்படின்னா, விட்டு கொடுத்தல், சரியான புரிந்துணர்வு, அதே மாதிரியான நல்ல ஒரு எண்ண மனோபாவத்தில் அதை எப்படி விளக்கிறது மற்றவங்களுக்கு. நான் கள ஆய்வு செய்தேன். அதுக்கப்புறம் கம்மாளர் பிரகடனத்தை உருவாக்கினேன். கம்மாளர் பிரகடனத்தை உருவாக்கினோடனே இதுலேயே கேள்வி கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ இதை உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு நீ என்ன டிகிரி பண்ணியிருக்க, என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன தெரியும், எதில் பிஹெச்டி பண்ணியிருக்க, எல்லாமே கேட்டாங்க. ஐயா, இதுக்காக என்னுடைய வாழ்க்கை, மனைவி, மக்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு இருந்த பொருளாதாரங்களை எல்லாம் செலவு செய்து இத்தனை லட்ச ரூபாய் இந்த சமுதாயத்துக்காக நான் செலவு செய்து இந்த யோகிகளையும் ஞானிகளையும் ரிஷிகளையும் குருமார்களையும் ஓலைச்சுவடிகளையும் செப்பேடுகள், பட்டயங்கள், கல்வெட்டுக்கள் இதெல்லாமே ஆய்வு பண்ணி இதில் மரபு வழி தகவல்களை நான் ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருக்கேன். இதுதான் கம்மாளர் பிரகடனம். அப்போ யாரெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் எழுச்சி காணும் விஸ்வ பிராமணர்கள்னு சொல்லிவிட்டு அதில் திருமண முறைகளை பற்றியும் அதனுடைய சீர்வரிசைகளை பற்றியும் அதில் சந்திப்பு செய்த குருமார்களுடைய விவரங்களை பற்றியும் வெளியிட்ட பிறகு தான் நம்மளுடைய கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அமைதியானார்கள். அது மாதிரி ஒரு ஆய்வு இருக்காதுங்க, சும்மா திண்ணையில் உட்காந்துட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம விளக்கம் கொடுக்கறது அப்படிங்கிறது பாவம். அதாவது புரியாதவர்கள். நவரத்தினத்தை கொண்டு போய் யார்கிட்டையோ கொடுத்தா அதுக்கு புரியாது இல்லையா அதனுடைய மதிப்பு, அப்படிங்கிற மாதிரி தான் பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது இயலாமை போக்கு, தன்னுடைய இயலாமைக்கு மற்றவர்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கணும். அதுதான் அவங்களுடைய வேலை. அது உளவியல், அது மனநோய், அதுதான் அவங்களுக்கு இருக்கிற மனநோய். அதனால் அந்த மனநோய்களை நம்ம மட்டுப்படுத்தவும் முடியாது, அதை சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அதே மாதிரி அந்த புகழ் போதை, நிறைய பேருக்கு அந்த புகழ் போதை இருக்குங்க. இந்த புகழ் போதை அப்படிங்கிறது தான் விஸ்வகர்மாக்களுடைய பலவீனம். அந்த 4 பேர் சால்வை போடணும், 4 பேர் சுற்றி நடக்கணும், நம்மளும் சினிமாவில் வர்ற மாதிரி ஒரு ஹீரோத்தனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ண மனோபாவங்களெல்லாம் விட்டுட்டு உண்மையாக சமூகத்துக்கு பாடுபடுறீங்களா, ஒவ்வொரு வீடாக போய் கூட நீங்கள் உதவி செய்யலாம், களப்பணி செய்யலாம். அரசியலில் பிரதிநிதித்துவம் வர்றதுக்கெல்லாம் பல ஆயிரம் கோடிகள் பணம் வேணுங்க. ஏன்னா அந்த ஜாம்பவான்களோட மோதல் அளவுக்கு சக்தி கிடையாது. நீங்கள் மனிதர்களுடைய கட்டமைப்பு, அவங்களுடைய ஒருங்கிணைப்பு மூலமெல்லாம் செய்யணும் அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு 100 கோடீஸ்வரர்கள் இருக்கணும். உங்கள் அமைப்பில் ஒரு 10 கோடீஸ்வரனாவது இருக்கணும். செலவுகள் எங்கே போனாலும் அவங்க பார்த்துக்கணும். களப்பணி நீங்கள் செய்யணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அரசியல் அமைப்பு வலுப்பெறும். அரசியல் பிரதிநிதித்துவம், இந்திய அளவில் பிரதிநிதித்துவம், தமிழக அளவில் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச்சில் செய்யலாங்க. செயல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இப்போ 120 காணொளிகள் கொடுத்துருக்கேன்னா இதில் என்னுடைய குரல் மட்டும்தான் கேட்கும். அந்த குரலுக்கு முன்னாடி நான் நிறைய பதிவுகளை களப்பணி செய்த விவரங்களை எல்லாம் உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன். ஏன்னா ஒரு வீரம், ஒரு சமூகத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறத விட களப்பணி செஞ்சு என்னென்னலாம் செய்திருக்கோமோ அதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என் மேலே. அந்த நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய எல்லா பதிவுகளையும் எடுத்து உங்களுக்கு இத்தனை களப்பணிகள், இத்தனை ஊர்களுக்கு பயணம் செய்து என்னுடைய சொந்த செலவில் தான் இவ்வளோ விஷயங்களையும் நான் செய்திருக்கிறேன். ஏன்னா உதவி செய்தவங்க சொற்பமான பேர் தான். அதில் குறிப்பிட்டு நான் சொல்ல முடியாது காணொலியில். ஏன்னா ரொம்ப சொற்பமானவர்கள் உதவவே இல்லை. இப்போ வரைக்கும் என்னை கண்காணிக்கக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உதவலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. காலம் முடிஞ்சு போயிடும். அப்படி இந்த ஹோலி புக் ஃபார் விஸ்வகர்மாஸ் அப்படின்னா இந்த புனித நூல், அதே மாதிரி இதை உருவாக்கி கஷ்டப்பட்ட, கடினமாக உழைத்த பெரியவர்களுக்கு இந்த காணொலியின் மூலம் நன்றிகளை செலுத்துகிறேன். அதே மாதிரி நல்ல இன்டலெக்சுவல் நாலேஜ் உள்ள குருமார்கள் இருக்காங்க. நீங்கள் கோயிலாக போயிட்டு குருமார்களை வேண்டுறேங்கிறத விட ஏற்கனவே இருக்கிற குருமார்களுக்கு கட்டப்பட்ட கோயில்கள் போதும். இனிமேல் ஃபர்தராக எதுவும் கோயில்கள் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. கட்டுற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்கூல், காலேஜ் கட்டுங்க. இல்லைனா ஏதாவது எஜுகேஷன், டெவலப்மெண்ட், ரிசர்ச், சயின்ஸ், இன்வென்ஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணுங்கள். புதுமையை கொண்டு வாங்க. பழமைகளை ஃபாலோ பண்ணுறது இந்த கலியுகத்துக்கு அவசியம் இல்லாத விரயம், கால விரயம், பண விரயம், பொருள் விரயம் எல்லாமே இருக்குது. அது செய்கிறதுக்குன்னு ஒரு குழு இருக்குது. அவங்க தனியாக செஞ்சுக்குவாங்க. அதனால் இது என்னுடைய ஆலோசனை இல்லை, என்னுடைய கருத்து.
இதுக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கிறது எல்லாமே உங்களுடைய மனோபாவம் தான். உளவியல் முறைப்படி போதும், இத்தனை காலம் செய்து வச்சுருக்கிற கோயில்களுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு கூட நம்மக்கிட்ட பணம் இல்லைங்க. ஆனால் அந்த வெள்ளை அடிச்சுட்டு இருந்தாலே போதும், ஒரு விளக்கேற்றி வச்சாலே போதும், அந்த கோயில்கள் ஆற்றல் வந்து தானாக வந்துடும். அதனால் ஒளி விளக்கு அங்கே எரிஞ்சால் போதும், அந்த ஆற்றல் அந்த தெய்வத்துக்கும் அந்த விக்கிரகத்துக்கும் வந்துடும். அதுபோல் விஸ்வகர்ம மரபில் எத்தனையோ போற்றத்தகுந்த மகான்கள் வாழ்ந்து போயிட்டாங்க. இந்த சமூகத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி அரசியல் ரீதியாக போராடினவங்களும் போயிட்டாங்க. சங்கங்களை வச்சு கல்யாண மண்டபங்களையாவது கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கல்யாண மண்டபங்களில் வம்பு வழக்குகள் இல்லாமல், கோயில்களில் வம்பு வழக்குகள் இல்லாமல் நேர்மையான முறையில் அதை பங்கெடுத்து அதில் போய் உதவி செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் கொடுக்காமல் விலகி இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேவைகளை செய்வதற்கான ஒரு நல்ல பங்களிப்பு கொடுக்கலாம். இப்படி என்னுடைய ஆதரவுக்கு தூத்துக்குடி ராஜேந்திராச்சாரி அவங்க துபாயில் இருந்தாங்க, அப்புறம் இங்கே இந்தியா வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து எவ்வளவோ பற்றாளர்கள், இவங்கெல்லாம் இருந்து உதவி செய்து களத்தில் வந்து எனக்கு சொற்பமாக உதவி செஞ்சாங்கன்னு சொன்னதில் இவரெல்லாம் முதன்மையானவர். என்னுடைய களப்பணிக்கு அங்கேருந்து ஆதரவு கொடுத்து நேரடியாக என்னுடைய அறைக்கு வந்து பார்த்து பேசி உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மிக்க வாழ்த்துக்கள்னு சொல்லி பாராட்டினார். இந்த மாதிரி ஒரு பாராட்டுதலாவது செய்து பழகுங்கள். மிக்க நன்றி. ஏஆர்ஜி ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொளி மிகப்பெரிய நீண்ட காணொளி, அவசியம் முழுமையாக பார்த்து நல்ல உள்ளங்கள் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.